எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் மிக பிரபலமான மீன் பனிஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மீன் பனிஸை செய்கிறதுக்காக வேண்டி முதல்ல நாங்கள் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண விடுவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இளஞ்சூடான தண்ணியையும் சேர்த்து அதை நல்லா கலக்கி அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விடுவோம். அதுக்கு பிறகு ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை எடுக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு முட்டையையும் எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ 10 மினிட்ஸால் பார்த்தோம்னு சொன்னால் ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகி இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது சரியான பதம். இப்போ இதை நாங்கள் இனி இந்த மாவோடு சேர்த்து இந்த பனிஸுக்கு தேவையான மாக்கலவையை ரெடி பண்ணுவோம். இப்போ ஈஸ்ட்டை அதோடு சேர்த்துட்டு நான் இதோடு சேர்க்குறதுக்காக வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்குறேன். அந்த ஆங்கர் பவுடர் எடுத்துருக்குறேன். நீங்கள் 15 மில்லிலிட்டர் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கொள்ளலாம் இதுக்கு பதிலாக. அதோடு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரையும் இதோடு சேர்க்குறேன். ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையில் பாதியை சேர்த்துட்டு பாதியை இன்னும் ஒரு தேவைக்காக நான் அதை வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இப்படி மிக்ஸ் பண்ணக்குள்ளே நாங்கள் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் லேசாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த நல்லா கையால் இந்த மாதிரி குழைச்சி எடுப்போம். இப்படி குழைக்கக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நாங்கள் குழைச்சி ஒரு பதம் வரும் வரைக்கும் நாங்கள் வளமையாக ரொட்டி பதத்துக்கு குழைப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக வரும் வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குழைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க கொஞ்சமாக கையில் ஒட்டுது. இந்த பதத்துக்கு தான் நாங்கள் குழைக்கணும். இப்போ குழைச்செல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ கவுண்டர் டாப்பில் நான் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி இப்போ அதில் நான் இதை நீட் பண்ண போகிறேன். நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுக்கணும். இதை பிசையக்குள்ளே ஒரு பக்கமாகவே பிசையணும். அதோட இதை ஸ்லோவாகவும் ஒரே திசையிலையும் ஒரே வேகத்துலேயும் பிசையணும். இப்போ பாருங்கள் நான் இதை ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறேன். அது வெடிச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை நீட் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ தொடர்ந்து நீட் பண்ணுவோம். இது 7 இருந்து 8 நிமிஷம் வரையும் நீட் பண்ணினா போதும். அதிகமாக செய்யக்கூடாது. இப்போ நீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பிரேக்கை இல்லாமல் இருக்குது. அதாவது வெடிப்புகள் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த நிலையில் நாங்கள் இந்த எட்ஜ் எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விடுற மாதிரி இதை சேவ் பண்ணி நல்ல ஒரு போல் சைஸுக்கு நாங்கள் இதை உருட்டி எடுப்போம். இப்படி உருட்டி எடுத்துட்டு இதை நான் இப்போ நல்லா நீட்டாக்கி இதை 6 துண்டுகளாக பிரிக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு பனிஸுக்கும் ஏற்ற மாதிரி 6 துண்டுகளாக அப்படி பிரிச்சுட்டேன். இப்போ இனி பிரித்ததை எடுத்து ஒவ்வொன்றையும் நாங்கள் போல் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விடணும். அதுக்காக வேண்டி இந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி உள்ளுக்க போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டலாம் அல்லது கவுண்டர் டாப்லேயும் வச்சு உருட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி போல் ஷேப்பில் செய்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நாங்கள் பட்டரை அடியில் பூசி அரேஞ்ச் பண்ணி வச்சு கொள்ளுவோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் நீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த மேற்பரப்பு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக மேலே பட்டர் பூசுகிறேன். இப்போ இதை நாங்கள் 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடணும். இது டபுள் சைஸ் ஆகிறதுக்கு. இப்போ எங்களுக்கு குளிரான நாடாக இருக்கிறபடியாக நான் என்ன செய்ய போகிறேன், அவனை ஒரு 25 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு வார்ம் பிளேஸாக மாற்றிட்டு அதுக்குள்ளே வைக்க போகிறேன். அதுக்கு முதல் இந்த மாதிரி ஒரு இதால் கவர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வார்ம் பிளேஸில் வைப்பேன். இப்போ நான் பனிஸுக்குள்ளே வைக்கிற கறியை ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி உருளைக்கிழங்க வேக வைக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்க ஈஸியாக உரிக்கிறதுக்காக வேண்டி நான் முதல்ல இதை அதோட ஸ்கின்னை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி
அதுக்கு பிறகு நான் இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அவிய விட போகிறேன். இப்படி செய்தால் எங்களுக்கு வந்து பிறகு ஈஸியாக உரித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இது நாங்கள் வந்து கொதித்து அவிகிற நேரத்தில் இந்தியாவில் வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயில் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இது வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இதோட நான் வந்து கடிப்படை நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெட்டுத்தூளும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் வாசனைக்காக வேண்டி சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் நாங்கள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம். அதோட குட்டி குட்டியாக வெட்டினா கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இஞ்சாலங்களுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இப்படி நாங்கள் அமர்த்தி பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் இதோட தோலை வந்து ஈஸியாக இப்படி ரிமூவ் பண்ணலாம். ஏற்கனவே வெட்டி வச்சபடியாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துட்டு இதோட நான் வந்து டின் ஃபிஷ்ஷை சேர்க்க போகிறேன். அதுக்காக வேண்டி நான் 2 டின் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். 2 உருளைக்கிழங்குக்கு 2 டின் ஃபிஷ் போதுமானது. இப்போ இந்த டின் ஃபிஷ்ஷோட துண்டுகளை வந்து நாங்கள் சேர்ப்போம். இது வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்ச டின் ஃபிஷ் என்னபடியாக நாங்கள் இதை குக் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கிற முள்ளுகளையும் நாங்கள் அகற்றிட்டு அந்த நல்ல பார்ட்ஸை மட்டும் இதுக்குள்ளே சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டு கொள்ளுவோம். இதை நாங்கள் பனிசுக்குள்ளே வச்சு நாங்கள் ஓவனில் வைக்க போகிறோம்னு சொன்னபடியாக இதை வந்து நாங்கள் குக் பண்ண தேவையில்லை. ஓவனுக்குள்ளேயும் இது வந்து குக் ஆகும். இதோட ஏற்கனவே வதக்கி வச்சு அந்த வெங்காய கலவையையும் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் பிசைஞ்சு கறியை ரெடி பண்ணி கொள்ளுவோம். தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் நாங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்க்குறேன். அதே நேரம் ஒரு சிறிய துண்டு அளவுக்கு எலுமிச்சம்புளியையும் புழிஞ்சு விடுவேன். இப்போ இந்த பனிசுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை நல்லா நாங்கள் பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ அரமணத்தியாலத்தால் எடுத்து பார்த்தா டபுள் சைஸாக நல்லா பொங்கி வந்திருக்குது. இனி நாங்கள் பண்ணை செய்ய வேண்டியதுதான். அதுக்கு முதல்ல கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாத்தூவி இந்த உருண்டையை எடுத்து இதில் வந்து நல்லா பொங்கி உள்ளுக்குள்ளே நிறைய காத்திருக்கு. இப்போ இந்த நுனியலை இந்த மாதிரி மடித்து உள்ளுக்குள்ளே விட்டு இதை நல்லா இப்படி செய்து இப்படி ரோல் பண்ணக்குள்ள அந்த அதுக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ ரோல் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு நான் வந்து இதை நல்ல ஒரு ஷேப்புக்கு எடுக்க போகிறேன். நீங்கள் கையாலையும் இதை ஒரு ஷேப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் ஒரு ஷேப்புக்கு எடுத்துட்டோம். இப்போ ஏற்கனவே செய்து வச்சுக்கிற அந்த மீன் உருண்டையை நடுவில் வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கொள்ளுவோம். முதல்ல ஒரு பக்கம் மடித்து பிறகு மற்ற பக்கம் மடித்து பிறகு இந்த 3வது பக்கத்தை அப்படியே எடுத்து மேலே இந்த மாதிரி மடித்து இந்த நுனியலை வடிவாக நாங்கள் பிரியாதபடி நல்லா அந்த ஷேப் பண்ணி இந்த மாதிரி அமர்த்தி அதோட ஒட்டுற மாதிரி செய்யணும். அப்போ அது எங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து ஒரு பேக்கிங் பேப்பர் ஒன்று போட்டு அதில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இல்லாட்டி நீங்கள் வந்து ட்ரேயில் க்ரீஸ் பண்ணி ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே வைக்கலாம். இப்போ இன்னொன்று நான் க்ளோஸ்அப்பில் செய்து காட்டுறேன்னு பாருங்கள்.
இப்போ நல்ல பெர்ஃபெக்டான முக்கோண ஷேப்பில் வரணும்னு சொன்னால் கையால் இந்த மாதிரி மடித்து விட்டு கொண்டா இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு இப்படி எல்லாத்தையும் நாங்கள் செய்து ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் இதை கவர் பண்ணி ஒரு 30 நிமிஷம் இன்னும் இது டபுள் சைஸ் ஆகிறதுக்கு ரெஸ்ட்டில் விடுவோம். அதே வார்ம் பிளேஸ்லேயே வச்சா சரி. 30 நிமிஷத்தால் இதை எடுத்து பேக் பண்ணுவோம். இப்போ 30 நிமிஷம் நாங்கள் ரெஸ்ட்டில் விட்ட பிறகு இது நல்லாவே பொங்கி ஓவனில் வச்சு பேக் பண்ண ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த பாதி முட்டை கலவை எடுத்து ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி கலந்து மேலே ஒரு எக் போஷ் ஒன்று கொடுப்போம். மேலே நல்ல வடிவாக அந்த மேலேயும் இந்த சைட்டுகள்லையும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்வோம். அப்போ தான் நல்ல மேலே நல்ல கலராக வரும். எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கடையில் நாங்கள் வாங்குகிற அதே மீன் பனிஸ் எங்களுக்கு கிடைக்கும். மாலு பன் ஃபிஷ் பன் என்று சொல்லுவினோம். அந்த சுவையான ஃபிஷ் பன் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லா இடமும் இந்த எக் போஸை நாங்கள் செய்வோம். இப்போ ரெடி ஆகிட்டு இனி இதை நாங்கள் ஓவனில் வைக்க வேண்டியதான். 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணின்னு 200 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதில் நான் இதை வச்சு பேக் பண்ண போகிறேன். இது இப்படியே ஒரு 17 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணினா போதும். இப்போ நான் ஒரு 17 நிமிஷத்துக்கு பிறகு ஓவனை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஃபிஷ் பன் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா ஊதி பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் இதை அவனை விட்டு வெளியில் எடுப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டபடியாக அது ஒட்டாமல் இப்போவே அங்கே மிஞ்சும் ஓடி நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் மேலே ஒரு பட்டர் வாஷ் கொடுக்க போகிறேன். இப்போ நல்ல ஷைனியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும். இப்போ பட்டர் மெல்ட் ஆகின பட்டரை நாங்கள் ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது மேலும் சாஃப்டாக வரணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு கூலிங் ட்ரேக்கு இதை மாற்றுவோம். இன்னும் ஒரு ட்ரே எடுத்து அதுக்கு அதில் இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு கவர் பண்ணி அப்படியே கூலாக விடுவோம். எப்படியும் சூடாக சாப்பிடலாதானே. அப்போ நாங்கள் இது ஆறணும். அந்த நேரம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸுக்கு பிறகு சூப்பராக ஃபிஷ் பன் ரெடி ஆகிட்டு இனி சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான். எனக்கு நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வரும். நாங்கள் ஸ்ரீலங்கா இப்போ போக இல்லாமல் இருக்கிற நிலையில் அங்கே இருந்த பன் எல்லாம் எங்களுக்கு சாப்பிடணுமென்று தோணினா நாங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே தான் வந்திருக்குது. இதை நான் இனி இந்த மாதிரி பிச்சு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்கும் நல்லா வெந்து வாசனையும் அமோகமாக இருக்குது. நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வரும். இதை மாதிரி மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணையும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.